கல்வியில் தமிழகம் இந்தியாவிற்கே முன்னோடி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையில் நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டில் இருந்து காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். First scheme, CM Morning Breakfast Scheme. This is heart-touching scheme where the parents are laborer. They are going to work in the early morning. They could not feed their kids to send to school. The Tamil Nadu government is going to take care of those poorest of the poor students. This is very heart-touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு படிப்புகளில் சிறந்து விளங்கிய 104 மாணவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்களை தமிழக ஆளுநர் RN ரவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குஜராத் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உபாத்யாய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பேசும்போது, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தருவது தேசிய கல்விக் கொள்கையே என தெரிவித்தார். அவசர கதியில் பணியை முடிக்க நிர்பந்திப்பதை கைவிடக் கோரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணியை வருவாய்த்துறையினர் புறக்கணிப்பு போராட்டத்தில் நேற்று முதல் தொடங்கினர். உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களுக்கு சென்று கலந்து கொள்ளாமல் மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர். இதனால் முகாம்களில் மனுக்களை பெறுவது, கணினியில் பதிவேற்றம் செய்வது உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டன. அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக 3வது முறையாக டி ராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சண்டிகரில் நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் டி ராஜா தேர்வு செய்யப்பட்டார். 2019 வரை கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த சுதாகர் ரெட்டி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து டி ராஜா அப்பதவியில் தொடர்கிறார். மறைந்த கன்னட எழுத்தாளர் பைரப்பா உடலுக்கு முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கன்னடத்தில் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட எழுத்தாளர் பைரப்பா 20க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியுள்ளார். அந்த நாவல்கள் தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது இலக்கிய பங்களிப்புக்காக சாகித்ய அகாடமி விருது, மத்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் சரஸ்வதி சம்மான் விருதுகளை பெற்றவர். உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த பைரப்பாவின் உடல் பெங்களூருவில் உள்ள ரவீந்திர கலாஷேத்ராவில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதல்வர், துணை முதல்வர் DK சிவகுமார், பாஜகவின் அசோக் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவின் பணியாற்றுவதற்காக வழங்கப்படுகிறது H1B விசா. இதை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. சமீபத்தில் இந்த விசாவுக்கான கட்டணத்தை 88 லட்சம் ரூபாய் உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதனால் இந்தியர்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெய்சங்கர் பேசியதாவது, ஒரு யதார்த்தம் உள்ளது. இந்த யதார்த்தத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. பல நாடுகள் தங்கள் சொந்த மக்களிடமிருந்து தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. உலகளாவிய பணியாளர்களின் தேவையை புறக்கணிக்க முடியாது என சூசகமாக தெரிவித்துள்ளார். மருந்துகளுக்கு 100%, பர்னிச்சருக்கு 30%, கனரக லாரிகளுக்கு 25% என இறக்குமதி வரிகளை விதித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு அதிபர் ட்ரம்ப் 100% வரியை அறிவித்துள்ளார். இது இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது, அக்டோபர் 1ஆம் தேதி முதல் எந்த ஒரு பிராண்டட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்து தயாரிப்புக்கும் 100% வரி விதிப்போம். இந்த நிறுவனம் அமெரிக்காவில் தங்கள் மருந்து உற்பத்தி ஆலையை கட்டவில்லை என்றால் வரி விதிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். மருந்து நிறுவனம் கட்டுமானங்கள் தொடங்கினால் இந்த மருத்துவ பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர்
4 சுற்றில் பங்களாதேஷ் அணியை 11 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது பாகிஸ்தான். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றார் அனுஷ்கா. டில்லியில் நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீராங்கனை அனுஷ்கா 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் பிரிவில் தங்கம் வென்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். குலசை தசரா திருவிழா 3ஆம் நாளான நேற்று இரவு அன்னை முத்தாரம்மன் ரிஷப வாகனத்தில் பார்வதி திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இடி மின்னலுடன் கொட்டிய கனமழைக்கு மத்தியிலும் நடனமாடி பெருவுடையாருக்கு அஞ்சலி செலுத்திய பரத கலைஞர்களின் நடனம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்கச் செய்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று காலை சிம்மவாகனத்தில் உற்சவர் மலையப்பர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.